அனைவருக்கும் வணக்கம். லக்ஷண்யா பண்ணையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி நமது தோட்டத்தில் சிவன் சம்பா நெல் சாகுபடி இது பார்த்திங்கன்னா 45 நாள் ஆகுதுங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிவன் சம்பா சாகுபடி பண்ண எல்லாருமே சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நெல் சரியாக தலையில் கிளைக்கல தூர் கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பாதிப்பு நமக்குமே இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சில இடத்துல அது மாதிரி இருக்குது. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 48வது நாள் வயலுங்க. 48 நாள் ஆகிடுச்சு. நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஜீவாமிர்த கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு 3 முறை 15 நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்த கரைசல் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் சம்பா இந்த தடவை எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. இந்த பிரச்சனை இப்போ மெயினாக காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தூர் பிடிக்கல, அதே மாதிரி வெள்ளை ஈக்கள் தாக்குதல். நாங்கள் இது வரைக்கும் 7 வருஷமாக பண்ணியிருக்கோம். இது 8வது வருஷம் சிவன் சம்பா நெல் சாகுபடி பண்ணுறோம். இதில் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தூர் கட்டுறது பிரச்சனைகளே வந்ததில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருந்து அப்படிங்கிற விஷயம், நாம் பூச்சி மருந்துன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் பூச்சி விரட்டி கூட நம்ம தோட்டத்தில் அடித்ததில்லை இது வரையிலுமே. இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்கை முறை பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம பாதிப்புக்குள்ளாயிடுச்சு நம்ம விவசாயம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, புங்க எண்ணெய், வேப்பெண்ணெய், சோப்பாயில் ஒரே ஒரு ஸ்பூன், அந்த செஞ்சூரம் இருக்கிறதுனால ஒரு டேங்க் ஒரு ஸ்பூன், 10 லிட்டர் டேங்க் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். இதை 3ஐயும் கலந்து ஒரு 75 ml ஒரு 10 லிட்டர் டேங்கில் ஒரு 75 ml போட்டு அடித்தோம். அடித்து ஒரு 4 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதுதான் நம்ம பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூர் கட்டுற அளவுக்கு டெவலப் ஆகிற அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது. சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனால தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் விவசாயத்திலேயே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்ல முடியாத அளவு கஷ்டத்துலேருந்து நாங்கள் மீண்டு வெளியே வந்திருக்கிறோம். பத்தாததுக்கு இந்த புயல் கரெக்டாக மழை பயிர் நட்ட உடனே புயல் அடித்து தண்ணி வெளியில் போய் இதெல்லாம் வருமா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலையில் இருந்துச்சு. இதை முறையாக நம்ம பயிர் சிகிச்சை பண்ணினதுனால உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற பேரல் பார்த்திங்கன்னா ஜீவாமிர்த கரைசல். நம்ம அந்த ஜீவாமிர்த கரைசல் கூட என்னென்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கரைசல்லே நம்ம கொடுத்துட்டோம். மண்ணில் கொடுக்கும்போது ஜீவாமிர்த கரைசல் கொஞ்சம் புண்ணாக்கு தனியாக புண்ணாக்கு கரைசல் கொடுக்காம அது கூட நம்ம புண்ணாக்கு இதில் ஒரு 2 கிலோ கொட்டி கலக்கி விட்டுட்டோம். களை பார்த்திங்கன்னா ஒரு முறை கையில் களை எடுத்தோம். 2வது முறை பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு நல்லா தூளாக இடித்து போட்டு நம்ம வேர் மூலியமாக அந்த கசப்பை ஏற்றி விட்டுட்டோம். அதனால் உங்களுக்கு நெல் பயிர் பாதுகாப்பு கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சுங்க. நல்லா போட்டு விட்டு 2வது டைம் கோணாவிடர் போட்டு ஓட்டி விட்டோம். கோணாவிடர் போட்டு ஓட்டுறதுனால தான் இந்த பக்க கிளைகள் நிறைய கிடைக்கிது. மெயினாக பார்த்திங்கன்னா கோணாவிடர் ஓட்டுங்க. கோணாவிடர் ஓட்டுறதுனால உங்களுக்கு கிளைகளும் நல்லா கிளச்சி வருது, தூர்களும் கட்டுது. நாங்கள் கோணாவிடர் ஓட்டுற வரையிலுமே எங்களுக்கு நம்ம நெல் தெளிவாக வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே தான் இருந்தோம். கோணாவிடர் ஓட்டின பின்னாடி பார்த்திங்கன்னா நெல் சூப்பராக கிளச்சிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோணாவிடர் வேப்பம் புண்ணாக்கு போட்டதுக்கு பின்னாடி நம்ம நிலத்தில் பார்த்திங்கன்னா அசோஸ்பெரிலம், பாக்ஸோ பாக்டீரியா, பொட்டாசியம் பாக்டீரியா இதெல்லாமே கலந்து நம்ம தண்ணியிலே கொடுத்துட்டோம். அந்த தண்ணி பேரல்லே வச்சு இதிலே பேரல் வச்சு இந்த வால்வு மூலிமா திறந்து தண்ணி இப்போ மடைக்கு ஓஸ் போட்டு விட்டுட்டோம். தண்ணியோடு கலந்து போயிடுச்சு. நம்ம எந்த உரங்களும் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு மட்டும்தான் பரவலாக தூவணும். மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் வச்சே கொடுத்துட்றோம். அது மாதிரி கொடுக்கும்போது நமக்கு பயிர்களும் நல்லா நீட்டாக வருது, வளர்ச்சிகளும் நல்லா இருக்குது. இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால ஈல்டு கம்மியாக வருது. அதே மாதிரி செலவுகள் 0 பட்ஜெட், செலவுகள் ரொம்ப கம்மி. ஈல்டுக்கும் நீங்கள் பண்ணுற செலவுக்கும் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் வர்றது 100% இல்லை 200% லாபம்னு சொல்லி நீங்களே பயிரிடும்போது தெரிஞ்சுக்கிங்க. இது மாதிரி பயிர் பாதுகாப்பு முறைகளை நம்ம கையாண்டோம்னா நல்ல ஈல்டு எடுக்கலாங்க. இந்த வருஷம் எவ்வளோ ஈல்டு எடுக்க முடியும்னு தெரியல. போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம 40 சென்ட்டு, இது 38 சென்ட்டு தான். இந்த நம்ம வயலே பார்த்திங்கன்னா ஒரு 38 சென்ட்டு தான். இதில் ஓரம் எல்லாமே போனது போக ஒரு 38 சென்ட்டு தான். இந்த 38 சென்ட்டில் போன டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு பார்த்திங்கன்னா 1 டன், அதாவது 1005 கிலோ நம்ம ஈல்டு எடுத்தோம். இந்த தடவை எவ்வளோ ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாங்க. எவ்வளோ எடுக்கிறோன்னு நம்ம பதிவிடுறோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.